தேவ ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மேல வரும்போது அவங்கள தான் சொல்ல, இவர்கள் கலிலேயர் அல்லவா, படிப்பறிவில்லாதவர்கள் அல்லவா, மீன் பிடிக்கிற வேலையை செய்யறவங்க அல்லவா, இவங்க எப்படி வேதத்தின் ஆழங்களை ரகசியங்களை இப்படி எடுத்து போதிக்கிறார்கள்? ஒரே ஒரு காரியம்தான், அதுவரை முடங்கி கொண்டிருந்த பேதுருவும் சகாக்களும் எழுந்து நிற்க காரணம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். பெசலேயலை ஞானத்தினால் நிரப்பினது, யூகித்து செய்யும்படி, யோசித்து செய்யும்படி, விசேஷித்த காரியங்களை செய்யும்படி. உங்க பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்க பிள்ளைங்க பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்படணும். ஊருடைய சந்ததியை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் பேர் பெற்றவர்களாய் மாற்றுவார். ஊழியத்துக்கு அடுத்த காரியத்துல முக்கியத்துவம் கொடுங்க. உங்க சந்ததி மேல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நிறைவா இருக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 34வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து. கவனிங்க, நியாயாதிபதிகள்ல கிதியோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் ராஜாக்கள் மேல, தீர்க்கதரிசிகள் மேல, நியாயாதிபதிகள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று பல இடங்களில் நான் வாசிக்க முடியும். அவைகளெல்லாம் ஒன்றொன்றாய் விளக்கி காண்பிக்க நேரம் இல்லை. இங்க கிதியோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்? இந்த ஆவியின் அபிஷேகம் கிதியோனை கொண்டு என்ன செய்தது? மீதியானியர்கள் இஸ்ரவேலர்களை கொள்ளையிட்டு, இஸ்ரவேலர்களை வெறுமையாக்கி, இஸ்ரவேலர்களை அச்சுறுத்தி கொண்டிருந்த காலம் அது. கிதியோன் அவர்களுக்கு பயந்து ஆலையில போய் கோதுமை அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆலையில திராட்சை ரசம் பிழிகிற இடம், கோதுமையை வெளியே அடிக்கணும். பயந்துட்டு கொஞ்சம் கோதுமையை அவன் அவர்கள் கையிலிருந்து, எதிராளியுடைய கையிலிருந்து தப்பு வைக்கும்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ கர்த்தருடைய தூதரானவர் அப்படின்னு இருக்கு. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லி இருக்கிறேன், தூதனானவர் என்று எங்கெல்லாம் வருகிறதோ அது வார்த்தையானவர், அவர் இயேசு. கிதியோனை சந்திக்கிறார். கிதியோனை சந்தித்து பேசுறாரு. கிதியோனு கிட்ட, என்னப்பா பண்ற, என்ன செய்யற, நீ பராக்கிரமசாலி, கர்த்தரும் கூட இருக்கிறார் என்று சொல்லும் போது இவருக்கு கோபம் கலந்த, தயக்கம் கலந்த, ஏமாற்றம் கலந்த ஒரு வார்த்தை வருது, கர்த்தர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் எப்படி நடக்கும்? இன்னைக்கு நாங்க மீதியானியர்களுக்கு அடிமையா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, உன்னை அனுப்புறதுன்னா மீதியானியரை ஒரே மனுஷனை முறியடிக்கிறதுக்குள்ள முறியடிப்ப. கிதியோனுக்குள்ள விசுவாசம் பெருகுது. தூதனானவர் வந்து பேசினார், வார்த்தையானவர் வந்து பேசினார். விசுவாசம் பெருக 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 அவர் செய்யறது சொல்றதெல்லாம் படிப்படியா செஞ்சுக்கிட்டே வரார். விக்கிரக தோப்புகளை வெட்டி அழிக்கிறார். மீதியானியரை வீழ்த்துவதற்கு கொஞ்சம் ஜனத்தை தேர்ந்தெடுக்கிறார். பாதி பேருக்கு மேல பாதி வழியிலே ஓடியே போயிட்டான். கடைசியில் மிஞ்சினது எத்தனை பேர் சொல்லுங்க? 300 பேர். 300 பேர், கொஞ்சம் ஜனம். அந்த சூழ்நிலையில தான் கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனை வல்லமையா நிரப்புகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அதுவரை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த, சூறையாடி கொண்டிருந்த, வெறுமையாக்கி கொண்டிருந்த மீதியானியரை ஒரே மனுஷனும் முறியடிக்கிறது போல கிதியோனின் படையை கொண்டு கர்த்தர் முறியடித்தார். பிரதர், அபிஷேகம் என்ன பண்ணோம்? பயந்து கொண்டிருந்த மனுஷனை பராக்கிரமசாலியா மாற்றும். அபிஷேகம் என்ன பண்ணும்? நெடு நாட்களாய் அடிமைப்படுத்தி கொண்டிருந்தவனையே வீழ்த்துவதற்கு அதிகாரப்படுத்தும் அபிஷேகம். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனை பலப்படுத்தினார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னையும் கர்த்தர் பலப்படுத்துவார்? என் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையையும், என் வாழ்க்கையில் இருக்கிற இழப்பையும், எனக்கு விரோதமாய் கொண்டு வருகிற எல்லாம் மீதியானுடைய ஆதிக்கங்களையும் வீழ்த்தத்தக்கதாய் கர்த்தர் என் சார்பில் செயல்படுவார். அபிஷேகம், அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். இங்கே கிதியோனுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவத்தில் ஆவியானுடைய செயலை நாம பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க.
இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அந்த மனுஷனுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஏன்னா அவன் கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறான். கர்த்தர் ஒரு நாளும் தோற்று போவது இல்ல. கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டார்னா ஜெயம் உண்டு. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, நீ ஜெயிப்பாய், பிசாசை ஜெயிப்பாய். 300 பேரை கொண்டு ஆயிரக்கணக்கான பேரை கர்த்தர் வீழ்த்தினார். ஹல்லேலூயா. கிதியோன் மேல் வந்த தேவ ஆவியானவர் இன்றைக்கும் செயல்படுறார். அல்ல கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் இப்படி எல்லாம் நடந்தது பிரதர், புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடக்குமா? நடக்கும். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வல்லமை குறைந்து போகவே இல்லை. ஹல்லேலூயா. அடுத்த காரியம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 12-13 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆள் அனுப்பி அவனை ஆசீர்வதித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அல்லேலூயா. பலமுறை நாம் தியானித்த ஒரு காரியம், தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணின காரியம் இங்கே நாம் வாசிக்க கேட்டோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாவையோ தீர்க்கதரிசியையோ அபிஷேகம் பண்ணப்படுதல் தைல கொம்பில் இருக்கிற எண்ணெயை வைத்து அபிஷேகம் பண்ணுவார்கள். எண்ணெய் அபிஷேகம். இந்த எண்ணெய் அபிஷேகம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஆட்டு மந்தையில் இருந்த சகோதரர்களாலும் தகப்பனாலும் குடும்பத்தாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன் மேல வருது. அது வரைக்கும் சகோதரர்களும் குடும்பமும் அந்த சமுதாயமும் அந்த தேசமும் அந்த மனுஷனை பார்த்துட்டு இருந்தது எப்படின்னா, அவன் சிவந்த மேனி உள்ளவன், அழகா இருக்கிறவன், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். ஹலோ, ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். பிரதர், அபிஷேகம் என்ன தெரியுமா பண்ணிருச்சு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை அரசனா மாத்திருச்சு. அல்லேலூயா. ஒரு உயர்வுக்காக, ப்ரமோஷன்ஸுக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்துக்காய் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உங்களை ஏளனமாய் பார்க்கிறார்களா? யோசித்து பாருங்கள். கோலியாத்துக்கு முன்பாக தாவீது ஏளனமாய் பார்க்கப்பட்டான். சவுலுடைய படைக்கு முன்பாக தாவீது ஏளனமாய் பார்க்கப்பட்டான். சகோதரர்கள் அவனை ஏளனமாய் பார்த்தார்கள். ஆனா இவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை சும்மா இருக்க விடல. தேவனுக்காய் வைராக்கியமாய் கோலியாத்துக்கு முன்னால நிக்க வைக்குது. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் கோலியாத்துக்கு முன்னால, ஒரு பெரிய படை தலைவனுக்கு முன்னால, ஒரு ராட்சசனுக்கு முன்னால விசுவாச வார்த்தைகளை பேசி கூழாங்கல்ல எடுத்து ஒரே அடி அடிக்கிறான். பைபிள் சொல்லுது, இவன் கிட்ட பட்டயமும் இல்ல, ஒரு ஆயுதமும் இல்ல. அங்க எதிராளி பட்டயத்தோடும் ஆயுதத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் போர் கவசங்களோடு நிற்கிறான். இவன் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எய்யும் போது கோலியா தரை மட்டமாய் கீழே விழுறான். அல்லேலூயா சொல்லுங்க. பிரதர், அபிஷேகம் என்ன செய்யும் தெரியுமா? ராட்சதனை வீழ்த்தும். உனக்கு எதிராய் உன்னை பயமுறுத்துகிற காரியங்களை தரையோடு தரையாய் மண்ணை கவ்வ வைக்கும். தாவீது பாடும்போது சவுலுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி வெளியேறினது. அபிஷேகத்தால நிறைந்து நீ பாட்டு பாடினாலே உன் வீட்டுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவி வெளியே போகும். நீ பாடும் போதே தேவ வல்லமை இறங்கி வரும். பாட்டு தெரியறதுனால பாடுறது இல்ல, மியூசிக் தெரியறதுனால பாடுறது இல்ல. இந்த தாவீது சுரமண்டலத்தை எடுத்து எல்லாரும் வாசிக்கிறாங்க. தாவீது வாசிச்சா அசுத்த ஆவியால பக்கத்துல இருக்க முடியல. லேலுயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தாவீது தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றப்பட்டான். பிரதர், அபிஷேகம் என்ன பண்ணுது? உன் சகோதரர்கள் மத்தியில உன்னை உயர்த்துது.
அபிஷேகம் உன் குடும்பத்தில் உன்னை உயர்த்துது, தேசத்தில் உன்னை உயர்த்துது, ராட்சதர்களை வீழ்த்த வைக்குது. வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்களும் வாஞ்சிப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய அபிஷேகத்தால் நான் நிரப்பப்பட வேண்டும் என்று வாஞ்சிப்பீர்கள் என்றால், உங்களை கொண்டும் ராட்சதர்களை கர்த்தர் வீழ்த்துவார். ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாகவே மாறிவிடுகிறான். ஆமென் சொல்லுங்க பிரதர். அபிஷேகத்தை மட்டுப்படுத்தாதீங்க. கர்த்தருடைய ஆவியினால நான் நிரப்பப்படணும், அவர் என்ன அபிஷேகம் பண்ணணும்னு விடம் கொடுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பல காரியங்களை சொல்ல முடியும், வேகமா 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 4வது அதிகாரம் 18-19 வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் அவர் செயல்படுவதற்காக அவர் பெற்ற அபிஷேகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய 30வது வயதில் யோர்தான் நதி அண்டையில் போய் யோவான் ஸ்நானகனால ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து அமர்ந்ததை அங்கே யோவான் ஸ்நானகன் பார்க்கிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவருடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அடுத்த பகுதியிலிருந்து நம்ம வாசிப்போம். இயேசு ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இல்ல, அவருடைய ஊழியம், அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆவியானவரால் நடத்தப்பட்டதா இருந்தது. இயேசு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். இயேசுவை குறித்து பைபிள் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க, பரலோக ராஜ்யத்தை பிரசித்தப்படுத்த, குருடருக்கு பார்வையை கொடுக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க இந்த அபிஷேகம் அவருக்குள்ளாக இருந்தது. இந்த வார்த்தைகளை கவனிக்கிற தேவ பிள்ளையே, அபிஷேகம் என்ன செய்யும் தெரியுமா? உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செஞ்சிடும். இருதயம் நொறுக்கப்பட்டவர்கள் விடுதலையாக்க இந்த அபிஷேகம் உனக்குள்ள வரும்போது உன்னுடைய நுகங்கள் முறிந்து போகும், உன்னுடைய கட்டுகள் உடைந்து போகும். இது ஒரு ஃபீலிங்கா நினைக்க கூடாது, உணர்ச்சி வயப்பட்டு. அதான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு உணர்ச்சி வசப்பட வேண்டிய இடத்துல உணர்ச்சி வசப்படணும். இப்போ என்னன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசும்போது ஜனங்கள் உணர்ச்சி வசப்பட்டுட்டு போயிடுறாங்க, உணர்வடைகிறது இல்லை. அதான் பிரச்சனையே. பாட்டு பாடும்போது பரவசமா இருக்கு பிரதர், கொஞ்சம் ஸ்பீடா கூட பாடணும், நல்லா இருக்கு, அது உணர்ச்சி வசப்படுறது. அதோட போயிடக்கூடாது, உணர்வடையணும். பரிசுத்த ஆவியானவர் குறித்து போதிக்கிறேன். ஆவியானுடைய அபிஷேகம் என்ன செய்யும் தெரியுமா? நுகங்களை முறிச்சு, உன் கட்டுகளை உடைச்சி, நொறுங்குண்ட இருதயத்தை, காயப்பட்ட காரியத்தை மாற்றி, சிறைப்பட்ட அனுபவத்தை மாற்றி உன்னை விடுதலை ஆக்குகிறது அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு இந்த அபிஷேகத்தோடு ஊழியத்தை செய்கிறார். போதிப்பதற்கான அபிஷேகம், சுகப்படுத்துவதற்கான அபிஷேகம், பிசாசை துரத்துவதற்கான அபிஷேகம், வியாதியை சுகப்படுத்துவதற்கான அபிஷேகம், சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுக்கிற அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். இந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க உங்க 2 கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னையும் அபிஷேகம் பண்ணணும். அல்லேலூயா. கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1-4 வசனங்களில் நான் முதலாவது அந்த பகுதி உங்களுக்கு வாசிச்சு காண்பித்தேன். மேல் வீட்டறையில் இயேசுடைய சீஷர்கள் கிட்டத்தட்ட 120 பேர் கூடியிருக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க. எருசலேம்ல கிட்டத்தட்ட 10 நாட்கள் வெயிட் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து பரமேறினதற்கு பிறகு 10 நாட்கள் எருசலேம் விட்டு போகாதீங்க, காத்திருங்கன்னு வெயிட் பண்றாங்க. காத்திருந்த தேவ பிள்ளைகள் மேல அபிஷேகம் இறங்கி வந்துருச்சு. அறுவடை நாள் என்று சொல்லப்படுகிற அந்த நாளில் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் மூலமாய் 3000 பேர்
தேவனுடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டார்கள், அறுவடை செய்து சேர்க்கப்பட்டார்கள். இந்த அபிஷேகம் என்ன தெரியுமா செய்யும்? உன்னை கொண்டு ஜனங்களை ரட்சிக்க வைக்கும், மந்தைக்குள்ள சேர்க்கும். இந்த அபிஷேகம் பேதையா இருக்கிற உன் வாயிலிருந்து தேவ வார்த்தையை பிரசங்கிக்க வைக்கும், சாட்சியா நிறுத்தும். இவர்கள் பெற்ற அபிஷேகம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சாட்சியாய் நிற்க வைத்தது. உபத்திரவங்கள் மத்தியில, பாடுகள் மத்தியில, சிறையின் மத்தியில, நிர்வாணத்தின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில, குளிர்ல, வெயில்ல, எல்லா கால நிலைகளிலும் இயேசுவுக்கு சாட்சியாய் நிற்க வைத்திருக்கிறது. அவங்க சொன்னாங்க, எங்களை நீ கொன்று போட்டாலும், நீ என்ன சிறையில போட்டாலும், என்ன நீ தூஷணமா வார்த்தையை பேசினாலும், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிப்போம், உயிர் தெழுந்த இயேசுவை பிரசங்கிப்போம். எங்கும் கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்க வைப்பது அபிஷேகம். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். யூதேயாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சியா இருப்பீங்க. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? அபிஷேகம் உன் வெறுமையை மாற்றும், அபிஷேகம் உன் ஒழுங்கின்மையை மாற்றும், இருளை மாற்றும். இந்த அபிஷேகம் உன்னை ஞானவானாய் மாற்றும். இந்த அபிஷேகம் உனக்கு புத்தியை தரும். இந்த அபிஷேகம் உன்னை உயர்த்தும். இந்த அபிஷேகம் தேசத்தின் நடுவிலும் ஜனத்தின் நடுவிலும் உன்னுடைய வேலையிலும் உன்னுடைய குடும்பத்திலும் உன்னை உயர்த்தும். இந்த அபிஷேகம் மீதியானுடைய ஆவியை துரத்தும், இழப்பை துரத்தும், அடிமைத்தனத்தை துரத்தும். இந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். இந்த அபிஷேகம் உன்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தை தேற்றும், விடுதலையாக்கும். Thank you Jesus. F minor. Hallelujah. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நல்ல கைத்தட்டி பாடலாமா? எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. சேர்ந்து பாடுவோம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே சத்தமாய் அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், என்னை கடலின் அலை நோக்கி எறிந்தாலும், மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு. ஆவியே ஆவியே சத்தமாய் ஆவியே அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஜுவாலையே ஏறி தாற்று நீர் வற்றி போனாலும், வற்றி
வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஏரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, நான் பின்னிட்டு பாராமல். ஓ, அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும். ஓ ஆவியே, நல்ல கைகளை தட்டி சத்தமாய் ஆவியே ஆவியானவரே அசைவாடும், ஆவியே பரிசுத்த ஆவியானவரே அசைவாடும், என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அபிஷேகம் அக்கினி ஜுவாலையானவரே அசைவாடும். நல்ல கைகளை தட்டி அசைவாடும். ஜலத்தின் மேல் அசைவாடினவரே, எங்கள் வெறுமையை மாற்றுங்க, எங்கள் ஒழுங்கீனங்களை மாற்றுங்க, எங்களை பலப்படுத்துங்க. நல்ல கைகளை தட்டி சத்தமா நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. இந்த அபிஷேகம் என்ன மேல இறங்கி வரட்டும். இந்த அபிஷேகத்தை நான் வாஞ்சிக்கிறேன். உலக ஞானம் அல்ல, செயல்பட வைக்கும், யோசித்து செயல்பட வைக்கும். ஓரை பகதனமா ரேபலகதனமா ஷபதரபலகதரப. இந்த ஆவியானவருக்கு நான் இடம் கொடுக்க விரும்புறேன். என் ஒழுங்கின்மை மாறணும், என் வெறுமை மாறணும், என் இருள் மாறணும். எனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தினால நான் நிரப்பப்படணும். தேசத்தின் மத்தியிலும், ஆமீன், ஜாதியின் மத்தியிலும், குடும்பத்திலும் கர்த்தர் என்ன உயர்த்தணும். ஆமீன், கோலியாத்துகளை வீழ்த்துகிற அபிஷேகம் எனக்கு வேணும். நொறுக்கப்படுகிற இருதயத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படணும், சிறையிலிருந்து விடுதலையாக்கப்படணும். ஆயிரங்களுக்கு என்னை கர்த்தர் பயன்படுத்தணும். கர்த்தருக்காய் திருப்புகிற ஒரு கருவியாய் கர்த்தர் என்ன மாற்றணும்னு விசுவாசிக்கிறவங்க, இந்த அபிஷேகம் தலையில கர்த்தர் ஊற்றணும்னு நம்புறவங்க 2 கைகளை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். பரிசுத்த பிதாவே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி இருக்கிறாங்கப்பா. எங்கள் ஜனங்கள் மேல, எங்கள் மேல உம்முடைய அபிஷேகம் நிறைவா இருக்கட்டும். நாங்கள் பரிசுத்தராலே பெற்ற அபிஷேகம் சகலத்தையும் போதிக்கிறது, சகலத்தையும் அறிய வைக்கிறது. இந்த அபிஷேகத்துல எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிலைத்திருக்கும்படி எங்களுக்கு கிருபை தாரும். பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகள் மேல, ராஜாக்கள் மேல, நியாயாதிபதிகள் மேல வந்த அபிஷேகம் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை அபிஷேகத்தால் நிரப்பி நடத்தும். தொடர்ந்து வல்லமை வெளிப்படட்டும். இந்த ஆராதனை வெளிப்பட்ட எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.